அதே கண்கள். தேக்கத்தான் வைரம் பளபளக்கிற மாதிரி தேவி என்ன சோதிக்க சோதிக்கத்தான் நான் பலம் மிகுந்தவனா மாறுவேன். இலக்கில்லாம போய்கிட்டே இருக்க. எங்க முடியும், எப்படி முடியும், எதுவும் தெரியல. யாரியா நீ? நீ யாரு? என் எதிரில நிக்க கூட ஒரு தகுதி வேணும். போயிடு இங்க இருந்து. யோ, இது ஏன் தோட்டம். நீ வந்து ஏன் தோட்டத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன போ சொல்றியா? கேள்வி கேட்காத, போயிடு. என்ன வாழைக்காய் விளைஞ்சதோ அறுத்துட்டு போலாம் நோட்ட போட வந்தியா? வீணா என் கோபத்துக்கு ஆளாகாத. ஆளு முரட்டாளா இருந்தா உன் மிரட்டலுக்கு பயந்துருவனா என்ன? யோ, உழைச்சு உழைச்சு உடம்ப இரும்பா வச்சிருக்கேன். உன் கோவம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னையே மிரட்டுறியா? எனக்கே உத்தரவு போடுறியா? உன் விதி இன்னையோட முடிஞ்சது. ஓம் ஐம் க்ரீம் பாத்ரா தேவியே நமஹ. சத்ரு நாசனாய. தேவி, என்னோட இந்த சின்ன மந்திரம் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. ஓம் ஐம் க்ரீம் பாத்ரா தேவியே நமஹ. சர்வ சத்ரு நாசனாய. நீ பைத்தியமா? தாயே, என்ன மாயாஜால வித்தியெல்லாம் காட்டுற? கிளம்பு கிளம்பு. தாயே, பஞ்சபூதங்களின் சக்தியே, என்ன சோதனை இது? மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் இந்த மானிட பிறவியிடம் நான் தோற்றுக் கொண்டிருக்கிறேன் தாயே. ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. தொட்டு பேசாதே. நீ என்ன 18 வயசு பொண்ணா தொட்டு பேசுறதுக்கு? உன் ஜென்மம் பாழாகிவிடும். பாலு மோரெல்லாம் எங்க வீட்லயே இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. உன் மூஞ்சியே சரியில்லை. மானிடா, நான் இங்கே நிழலில் இளைப்பாறுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். நீ ஏன் என்னிடம் தேவையில்லாமல் வம்பளக்கிறாய்? உன் நேரம் சரியில்லை போல இருக்கிறது. இப்போ உன் நேரம் தான் தெரியல நினைக்கிறேன். ஏ ராமசாமி, ஏ சுப்பிரமணி, ஏ மாடசாமி, இங்க வாங்க. இங்க லூஸ் ஒருத்தன் வந்திருக்கான். என்ன ஆள வச்சு அடிக்க போறியா? என்ன அடிக்கிற மாதிரி வர? நான் தொட்டுன்னு வச்சுக்க, உன் உடம்புல உயிர் இருக்காது. நான் இந்த ஊர்ல போக்கரிதான். ஓம் பாத்ரா தேவியே நமஹ. சர்வ சத்ரு நாசனாய.
சரி சரி, நீ முழு பைத்தியம் தான். உன்னை போய் திட்டுன பாரு. போ போ. தேவி, இந்த நரனுக்கு நான் யார் என்று காட்டியாக வேண்டும் தாயே. எனக்கு நான் இழந்த சக்தியை கொடுத்தாயே. அங்க யாரா இருக்கா? பைத்தியக்கார பையல. அற்ப மனிதனிடம் நான் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தாயே. எனக்கு சக்தியை கொடு. ஏய், என்ன அற்ப மனிதன் சொல்லுதியா? இந்த உலகத்துக்கே படி அளக்குற அற்புதமான மனிதன் தான் இந்த விவசாயி. ஓவரா பேசி உதவாங்காத, கிளம்பு. என்னடா முறைக்கிற? முறைச்சுன்னு வச்சுக்க உடம்பு புண்ணாயிரும். பொறுமையை சோதிக்காம கிளம்பு. உன் விதி வலியது மனிதா. என் கோபத்திலிருந்து இதுவரை எவரும் தப்பியதாக சரித்திரமே இல்லை. நீ தப்பிவிட்டாய். போயா போயா, நீ காமெடி பண்ணாத. ஓ விதி சரியில்லை. எவங்கிட்ட மாட்டி சின்ன பின்னமாக போறியோ? தேவி, பாத்ரா தாயே, உன் பக்தனுக்கு இப்படி ஒரு அவமானமான சோதனை வரலாமா? நான் அநியாயமாக இழந்த என் சக்தியை மீண்டும் எனக்கு கொடுத்தாயே. மீண்டும் எனக்கு கொடு. இப்படியே போ, கொடுப்பா. எங்க இருந்து வந்தா இவன்? என்ன பிரியா, உமா காணாம போய் இத்தனை நாளாச்சு. நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் எத்தனை நாளாகுமோன்னு தெரியலையே. பிரியா, நாம ஒரு முடிவுக்கு வந்தாகணும். ஹரி வேற லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். உனக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு ரவி. பிரியா, உமா கேஸ்ல நாம வெறும் விட்னஸ் தான். அதுவும் உமாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான். பட் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கு பதிலா போலீஸ் என்கொயரி நடக்குது பிரியா. என்னடா சொல்ல வர? ஸ்ட்ரைட்டா நீ விஷயத்துக்கு வா. நாம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். உமா கேஸ்ல நாங்க ஃபுல் கோஆபரேட் பண்றோம்னு எழுதி கொடுத்துட்டு உமாவையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவோம். ரவி, ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட இதே மாதிரி சொன்னப்போ இப்போ நீங்க விட்னஸா இருக்கீங்க. என்கொயரிக்கு பிறகு நீங்களும் இந்த கேஸ்ல உடந்தங்கிற மாதிரி தெரிய வந்ததுன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி வரும். சோ நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாருல்ல. மறுபடியும் இதே சொன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம்னு தோணாதா? நாம எப்படி அக்யூஸ்ட்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியும்? ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மத்தவங்க மாதிரி நாமளும் டாக்டர் ரூமுக்கு வெளியே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட் ரவி. ஆனா நாம இத போலீஸ்காரங்க கிட்ட பேசவே முடியாது. கோர்ட்ல வேணா போய் பேசலாம். போலீஸை எதிர்த்து ஏதாவது பேச போய் பிரச்சனை பெருசாயிட போகுது ரவி. இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம நிலைமைய சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் தானே கேட்க போறோம். என்னதான் ரிக்வெஸ்டா பேசினாலும் இன்ஸ்பெக்டர் ரிஸ்க் எடுக்க மாட்டாரு ரவி. நாம என்ன கோர்ட் மூலமா கண்டிஷன் பெயிலியா இருக்கோம்? நம்மளோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் தெளிவா கொடுத்துட்டு வரலாம் பிரியா. எழுதி கொடுத்துட்டா மட்டும் நம்ம மேல நம்பிக்கை வந்துருமா? என்ன பிரியா, நீ பேசுறத பார்த்தா உனக்கு இங்க இருந்து போறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. பிரியா, உனக்கும் உன் வீட்டுல கல்யாணம் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஏய், கார்த்திக் எனக்காகவே பிறந்தவன். நானும் அவனுக்காகவே பிறந்தவன். எங்க ஃபியூச்சர் லைஃப்ல எந்த பிரச்சனையுமே வராது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாரு, உமாவை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. நானே கமிட் பண்ணிக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உமாவோட அப்பா அம்மா என்ன நம்பிதான் அவளை இங்க அனுப்பியிருக்காங்க. இப்பதான் உமாவை நம்ம தொலைச்சிட்டோமே, அதனால தானே இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்ப பிராக்டிகலா பேசி ஆகணும். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்னால வர முடியாது.
உமா இல்லாம இந்த ஊர் எல்லையே நான் தாண்டவே மாட்டேன். உமாவை குணப்படுத்தி நல்லபடியா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் நான் இங்க வந்தேன். அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தியே ஆகணும். இத்தனை நாள்ல ஒரு வயசு பொண்ணை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு நினைக்கிறப்போ உமா உயிரோட இருக்கிறாளா இல்லையாங்கிற சந்தேகமே எனக்கு வருது. அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தா நம்ம 3 பேருமே உமாவோட பேரண்ட்ஸுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏய், பயமுறுத்தாதடா ப்ளீஸ். உமாவை நினைச்சா எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குடா. நாம போலீஸோட கெடுபிடில இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? ஹரியோட சித்தப்பாவை மீட் பண்றதுக்கு ஒரு வக்கீல் வந்திருந்தார்ல, அவர்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். நம்ம லீகலாவே இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லுவாரு பிரியா. நல்ல ஐடியா தான், ஆனா அதெல்லாம் சரியா வராது. நல்ல ஐடியாங்கிற பின்ன ஏன் வேணான்னு சொல்ற? டேய், நான் உமாவை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயும் ஹரியும் நம்மளோட சேஃப மட்டும் தான் பாக்குறீங்க. உமாவை பத்தி நீங்க கவலையே படுறதில்ல. என்னால உங்களை மாதிரி உமாவை விட்டுட்டு வர முடியாது. ஆனா நீங்க ஊருக்கு போறதுக்கே முடிவு எடுத்துட்டீங்க. அத பத்தி நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீங்க புறப்படுங்க. பிரியா, என்ன பிரியா இப்படி சொல்லிட்ட? கடைசியில உதவி செய்ய வந்தவன் தானே ஒரு 3வது மனுஷன் மாதிரி என்னையும் சொல்லிட்டல்ல? டேய், அவனை தப்பா சொல்லல ரவி. உமாவை என்ன நம்பிதான் அனுப்புனாங்க. உமாவுக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் தானே உங்களுக்கு பதில் சொல்லணும். அது எப்படி சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி 3 பேர்கிட்டயும் பதில் கேக்குறாங்களோ அதே மாதிரிதான் உமாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம 3 பேர்கிட்டயும் தான் கேட்பாங்க. ஹரி, சித்தி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? வர வர உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஒழுங்கா வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் நீ டென்ஷனாவே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதையோ மறைக்கிறடா. பெரியவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது, உண்மையை சொல்லு. சித்தி, அதெல்லாம் எதுவுமே இல்ல சித்தி. நீங்களும் தான் நிறைய மாத்திரை சாப்பிடுறீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உங்க சித்தப்பா தான் வாங்கி கொடுத்து இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொன்னாரு. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. ஏன் எதுக்குன்னு கேட்கணும் சித்தி? அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் என் கடவுள். நம்மள படைச்ச கடவுள் மேலேயே நம்ம சந்தேகப்படலாமா? என்னமோ சித்தி, நீங்க சித்தம்மா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. இப்ப கூட பாருங்க, அம்பாசமுத்திரத்துக்கு இடம் பாக்குறேன்னு சொல்லி போனாரு. 10 நாள் ஆச்சு, இன்னும் வரல. நீங்களும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றீங்க. கேட்டு என்ன பண்ண போறோம்ப்பா? போன வேலை முடிஞ்சா அவரே திரும்பி வந்துட போறாரு. நீங்க இப்படி அவர் ஃப்ரீயா விடுறது தப்பு சித்தி. அங்க அவர் இன்னொரு குடும்பத்தை வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏய், வாய் முர்றாரி. ஹரி, இங்க பாருப்பா, அவரை பத்தி நீ தப்பா பேசாத. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு துரோகம் பண்ணோன்னு அவர் கனவுல கூட நினைக்க மாட்டாரு. இன்னொரு தடவை உன் சித்தப்பா பத்தி இப்படி தப்பா பேசாத. ஐயோ பிரியா, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு. ஏன் நம்பர்ல வராது? போச்சு, என்ன கேட்பாருன்னு தெரியலையே. என்ன வழக்கம் போல மிரட்டலா தான் பேசுவாரு, என்ன பண்றது? நீயே பேசு பிரியா. ஏன் பிரியா பயப்படுற? போன் கட் ஆயிட போகுது, அதுக்கு சேர்த்து டென்ஷன் ஆவா அந்த ஆளு. பேசு பிரியா. ஹலோ சார். என்னம்மா, உன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ரிங் போயிட்டே இருக்கு. சாரி சார், போனை ரூம்ல வச்சுட்டு வெளியே இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஏம்மா, உமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், உங்களாலே இன்னும் கண்டுபிடிக்க முடியாதப்போ எங்களால எப்படி சார் முடியும்? சரி,
என்ன பிளான் பண்ணியிருக்க? உமா இல்லாம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் சார். சரி, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. ஒரு நிமிஷம் சார். என்ன ரவி, இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கூப்பிடுறாரு. என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு. எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு வக்கீலோட போவோமா? வரோம்னு சொல்லு. வரோம் சார். சீக்கிரமா வாங்க. ஏன்னா உமா அங்கதான் இருக்காங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? எஸ், உமாவை நாங்கள் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருக்கோம். இப்போ அவங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் வந்துருங்க. சார், உடனே கிளம்புறோம் சார். ஓகே சார். சரி, வச்சிடறேன். டேய், உமா ஸ்டேஷன்ல தான் இருக்காளாண்டா. என்ன? எனக்கு இப்பதான்டா உயிரே வந்த மாதிரி இருக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா வா, உடனே கிளம்பலாம். ஹரிக்கு இந்த விஷயத்தை உடனே ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரவி சொல்டா. டேய், உடனே கிளம்பி வாடா. டேய், உமா கிடைச்சிட்டாடா. என்னடா உண்மையாவா சொல்ற? டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாருடா. ஸ்டேஷன்ல தான் இருக்காளா நம்ம உமா. உடனே கிளம்பி வாடா. டேய், நாங்க உடனே கிளம்புறோம். நீ ஸ்ட்ரைட்டா அங்க வந்துரு. சரிடா, நேரா ஸ்டேஷனுக்கே வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகேடா. பிரியா, டைம் வேஸ்ட் பண்ணாத. உடனே கிளம்பி வா, போலாம். வா வா. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். டாக்டரோட ஹெல்த்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? குற்றவாளிகளை நாங்கள் பிடிச்சிட்டோம். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? டாக்டரோட உயிரை காப்பாத்துங்க. ஓகே? உமா உள்ள இருக்காங்களா சார்? அவங்கள பார்க்கணும். போங்க. உமா, ஏய் பிரியா, ரவி, ஹரி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன 3 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன தெரியலையா? விளையாடாத பிரியா. இந்த உமா உன்னால மறக்க முடியுமா? உமா, எங்களால தெரியுதா? ஏய், திஸ் இஸ் டூ மச். நான் என்ன லூசா? மாச கணக்கா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர மாதிரி பேசுறீங்க. உமா, உன்னை எங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க? மாச கணக்கா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர மாதிரி கேக்குறீங்க. பிரியா, நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்? எனக்கு என்ன நடந்துச்சு? இந்த ஊருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பிரியா?
ஆமா, நம்ம 4 பேரும் ஒன்னாதான் வந்தோமா? ஆ ஆ ஆமா உமா. அப்படின்னா நான் உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சேன்? சொல்லு பிரியா. உமா, இத்தனை நாளா நீ எங்க இருந்த? ஒரு இடத்துல கண்ணு முழிச்சு பார்த்தேன். ஒரே இருட்டு, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்க நான் எப்படி போனேன்னு எனக்கு தெரியல பிரியா. உமா தான் என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. என்னமோ ஒரு பேரை சொன்னாங்க. திடீர்னு நாகவல்லின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ? எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஏதோ கால் போன போக்குல நடந்து போனேன். ஒரு வழியா ரோடு வந்துச்சு. பயத்தோட ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். திரும்பவும் நைட் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா தான் அன்னைக்கு நைட் எனக்கு தங்க இடம் கொடுத்தாங்க. அடுத்த நாள் அந்த வழியா வந்த பால் வேன்ல ஏறி டவுன்ல இறங்கினேன். அப்பதான் இது ஈரோடு டவுன்னு புரிஞ்சுது. எனக்கு எங்க போய் ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. அதனாலதான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். அப்போ இன்ஸ்பெக்டர் தேடி உன்னை கண்டுபிடிக்கலையா? நீயா தான் வந்தியா? அவர் ஏன் என்னை தேடி கண்டுபிடிக்கணும்? இன்ஸ்பெக்டர், நாங்க 4 பேரும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சைக்கியாட்ரிஸ்ட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இவங்க 3 பேரும் முன்னாடியே பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் அப்புறமா டீட்டெயிலா விவரமா சொல்றேன் உமா. இன்ஸ்பெக்டர், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாங்க உமாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போயிடலாமா? டாக்டர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டல. அப்புறம் நீங்க எப்படி ஊருக்கு போக முடியும்? எஃப்ஐஆர் போட்டதோட இருக்கு. இப்பதானே அக்யூஸ்ட் மாட்டியிருக்காங்க. இனிமே தான் என்கொயரி பண்ணணும். இவங்க தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்ன பிரியா, என்கொயரி அரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு? நான் என்ன தப்பு பண்ண? என்ன கேஸ் பிரியா? சொல்லுங்க. சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே சொல்லுங்க. உமா விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா பேசிக்கா இவங்க மனநோயாளியா இருந்தவங்க. யாரு? யார பத்தி பேசுறீங்க சார்? நானா மனநோயாளி? ஆமா. என்ன சொல்றாரு பிரியா? ஆமா உமா, கலிவரதங்கிற ஒரு மந்திரவாதியால நீ உன்னைய மறந்த நிலைமையில இருந்த. உன்னை குணப்படுத்துறதுக்காக நாங்க இந்த ஊருக்கு உன்னை கூட்டிட்டு வந்தோம். ஹரியோட சித்தப்பா வீட்டுல தான் உன்னை தங்க வச்சிருந்தோம். ஒரு டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போனப்போ நீ அந்த டாக்டர் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. நானா? ஆமா. ஐயோ, அவரு இப்பவும் சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இதெல்லாம் ஒன்னும் அறியாமல் நடந்தது உமா. அதனால தான் உங்க மேல அட்டெம்ப்ட் மர்டர்னு செக்ஷன் 307ல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்.
இப்போ கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா உங்க கூட ரத்னான்னு ஒரு நர்ஸ் இருந்திருக்கா. டாக்டர் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறப்போ நீங்க 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை அவ வீட்டில் மறைச்சு வச்சிருந்திருக்கா. அங்கிருந்து மிட் நைட்ல 2 பேரும் கிளம்பி செம்மேடுங்கிற காட்டுக்கு போயிருக்கீங்க. அங்க நீங்க மயங்கி விழுந்துட்டதாகவும் ரத்னா ஓடி வந்துட்டதாகவும் அவ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. ஸோ இந்த கொலை முயற்சியில அவளோட பங்கு என்னன்னு தெரியல. டாக்டர்கிட்ட வாக்குமூலம் வாங்குற வரைக்கும் உமாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அதனால நீங்க யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது.